நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எதுக்காக கடன் வாங்குறீங்க? எந்த சூழ்நிலையில வாங்கியிருக்கீங்க? சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு சொந்த வீட்டுக்காக கடன் வாங்கி இடம் வாங்கி ஆ, வீடு கட்டணுன்ட்டு கடன் வாங்குறோம். பைக்கில் வாங்குறதுக்கு கடன் வாங்கினேன் சார். ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனேன். அங்கே டூ வீலர் இருந்தால் தான் வேலைக்கு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ டூ வீலர் வாங்குறத நான் கடன் வாங்கினேன். கடன் வாங்கிட்டு அதை ஒரு சேட்டுக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். 20,000 வாங்கினேன். ஆ. 28,000 வட்டி கொடுத்தேன். நீங்க எதுக்காக கடன் வாங்குனீங்க? சார் என்னோட அக்கா திருமணத்துக்காக வாங்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. அக்கா கல்யாணம். என்னோட உழைப்பெல்லாம் ஒருத்தர் சீட்டு போட்டு வந்தாங்க. அந்த சீட்டு முடியிற நேரத்தில் அவர் ஓடி போயிட்டார். ஓ. பணத்தை கொண்டு ஓடி போயிட்டார். அந்த மாதிரி டைமில் வந்து எங்களோட வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு 1,00,000 ரூபா வாங்கினேங்க. ம். அவர் நம்பிக்கை பேரில் கொடுத்தாரு நினச்சா நான் வீட்டு பேரில் எழுதி வச்சுக்கிட்டு கொடுத்தாருங்க. அக்கா கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் நான் வந்து கடனில் முழுகிட்டேங்க. மாதம் 2,500 வட்டிங்க. 2.5 வருஷம் கட்டினேன். 2 வருஷம் கட்டியும் என்னால் வீட்டை மட்டும் முடியல. வட்டி மட்டும் தான் கட்டிகிட்டே போடுங்க. அசல் கட்ட முடியலைங்க. அப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி எங்கள் ஒய்ஃபு வந்திருக்காங்க. அவங்க வந்து அரசு ஊழியர் வேலை கிடச்சி அவங்ககிட்ட லோன் போட்டு தான் அந்த வீட்டை மட்டும் முடிஞ்சுதுங்க. ஆனால் நான் கட்டின வட்டி மட்டுங்க 1,4 லட்சங்க. வாங்கினது 1 லட்சம். வட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா 1,4 லட்சம். 1,4 லட்ச ரூபா கட்டி. அதுலேருந்து தான் நான் மட்டும் இப்போ கற்றுக்கிட்ட பாடம், வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது. கொடிய நோய் வட்டி தான் சார். நீங்க எதுக்காக கடன் வாங்குனீங்க? நான் வந்து என் பையனுடைய ஆப்ரேஷனுக்காக வேண்டி கடன் வாங்கினேன். ஆபரேஷனுக்காக கடன் வாங்க. ஹோம் அப்ளையன்ஸ்க்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஹோம் வருது. அப்ளையன்ஸ்னா? வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. சரி. அண்ணனோட மேரேஜுக்காக வாங்கினோம். 40,000 ரூபா கொடுத்தாரு. ம். காலையில் கொடுத்தாரு. ஈவினிங் வந்து 5:30க்கு 40,000 ரூபாய்க்கு 8,000 ரூபா வட்டி போட்டார். ஆஹா. ஈவினிங் 5:30க்கு அவர்கிட்டயே என்னோட எஜுகேஷனுக்காக வாங்கினோம். 75,000 வாங்கினா. ஆனால் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கல. எந்த இன்ட்ரெஸ்ட் அவர் வாங்கல? எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அவர் இன்ட்ரெஸ்ட் வாங்கல. மேரேஜ்னு சொல்லும்போது 8,000 இன்ட்ரெஸ்ட் ரூபா வாங்கிட்டாரு. ஓகே. மொய் போனா உடனே திரும்ப தந்துடுவீங்க கணக்கா? நான் கல்வி பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆ. நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா கடன் வாங்கிட்டு இருக்கேன், கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆ. குறைஞ்ச வட்டி வந்து 2 வட்டிக்கு கீழே தான் நான் வாங்குவேன். 2 வட்டிக்கு மேல வாங்கவே மாட்டேன். ஆ. ஆ. 2 வட்டிக்குள்ள தான் வாங்குவேன். நிச்சயம் அதை கட்ட முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. ஆ. நம்பிக்கை இருக்கறனால வாங்குறேன். கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அந்த காசை கை நீட்டி வாங்க மாட்டேன். பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வாங்கியிருந்தேன். பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஓகே. ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் வாங்கினேன். டெய்லி 100 ரூபாய் கட்ட சொல்லி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த 100 ரூபாய் கூட கட்ட முடியல. அடிஷ்னலாக 10,000 ரூபாய், 20,000 ரூபாய். அந்த ஃபஸ்ட்டு வாங்கின 10,000 ரூபாய் லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஒரு 1 லேக் ரேஞ்சுக்கு போச்சு. அப்போ அந்த 1 லேக்குக்கும் டெய்லி இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் கட்ட முடியல என்னால். அது கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தனால டோட்டலாக அந்த பிஸ்னஸே பேன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னோட தம்பி மேரேஜுக்காக 2 லட்ச ரூபா வாங்கணும் சார். ஆ. 2 லட்ச ரூபாய்க்கு 10 பைசா இன்ட்ரெஸ்ட். ஆ. 2 லட்ச ரூபாய்க்கு 10 பைசா இன்ட்ரெஸ்ட். 20,000 ரூபா மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டணும். 2 லட்ச ரூபா சார் அப்படியே நிற்கும். ஆஹா. இது ஒரு 2 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஆட்டோ தொழில் பண்ணுறேன் சார். வண்டி ஆட்டோ ஓட்டுறேன் சார். ஆ. சொந்த வண்டி வச்சுருந்தேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 5,000 சிட்டைக்கு வாங்கினேன். அப்புறம் 10,000 வாங்கினேன். 5,000 வாங்கி டெய்லி 20,000 சிட்டை கட்டினேன் சார். 20,000 ரூபா? 20,000 டெய்லி 250 ரூபா கட்டுறது. ஆ. அது போக வண்டி ஃபைனான்ஸு, குடும்ப செலவு எல்லாம் போய் ஒரு வருஷத்தில் 1,50,000 ரூபா கடன் ஆகி போய் சார். என்னுடைய மனைவியினுடைய பிரசவ செலவுக்காக கடன் வாங்கினேன் சார். ஆஹா. அதுபோல் தனியாக கடை வைக்கிறதுக்காக வந்து கடன் வாங்கினேன். 60,000 ரூபா கடன் வாங்கினேன் சார். வட்டி மட்டும் 30,000 ரூபா கட்டினேன். வட்டியை கட்ட முடியாமல் விட்டு வட்டிக்கு வட்டி அதிகமாக ஆஹா. 90,000 ரூபா கட்டியிருக்கேன் நான் முடிக்கும்போது. கீழே? சார் இது வரைக்கும் நான் வந்து 2.5 லட்ச ரூபா வட்டி கட்டியிருக்கேன் சார். சரி. அதாவது கையில் வந்து ஒரு 4 லட்ச ரூபா இருந்துச்சு. சரி ஒரு பிளாட் வாங்கி போட்டால் அது பின்னாடி வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வரும். சரி நம்ம ஏதாவது சேலரி வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு வாங்கி போட்டப்போ பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் 100க்கு 2,000 வட்டி. மந்த்லி பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா பே பண்ணி 3 வருஷமாக கட்டிட்டு இருக்கேன். சுச்சுவேஷன் வந்து அசலை கட்டக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு அமையவே இல்லை. ஆனா லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் ஒரு இடத்த வாங்கி போட்டு அது டபுள் ஆச்சுன்னா அந்த லாபத்தை நீங்க அனுபவிக்கலாம் நீங்க நினைச்சு. ஆமாம் சார். அப்பயும் நீங்க 2 வட்டிக்கு தான் வாங்கிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்புறம் அது ஒரு கொடூரமானது அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களே. கொடூரமானது இல்லை சார். என்னால் முடியல. அதாவது வட்டிக்கு வாங்கக்கூடாது. வாங்கினா இவ்வளோ அஃபெக்ட்ஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். 2002 வந்து நான் பண்ணிட்டு இருந்த ஜாப் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் சும்மா தான் இருந்தேன். அப்போ வந்து அந்த ரூம் வாடகை, ஃபுட் எக்ஸ்பென்சிவ், டெய்லி எக்ஸ்பென்சிவ் எல்லாமே சேர்த்து ஒரு 35,000 ரூபாய் கடன் வந்தது. அதை நான் வந்து வெளியில் வட்டி வாங்கி வேறு வேலை கிடைச்சதுக்கப்புறம் வட்டிக்கு வாங்கி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணேன். என் பையனுக்காக ஒரு 10,000 பீஸ் கட்டி ஆகணும். 10,000 ரூபாய் கட்டி ஆகணுன்னே உடனே வட்டிக்கு வாங்கி போய் பையனுக்கு கட்டி ஆகணும். இல்லைன்னா அவனை வெளியே நிற்க வச்சுருவாங்க. 10,000க்கு 300 ரூபா உடனே பையன் கிட்ட கொடுத்து பையன் கட்டிட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. பிரின்ஸ்பால் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இது பொங்கல் போனஸ் ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தமிச்சேன். பையன் போய் கட்டிட்டு வந்துருக்கிறான். இது ஒரு பக்கம். இவங்கெல்லாம் எதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தான் ஒரு விஷயம் நல்லா தெரியும். தேவையில்லாம இதுக்கெல்லாம் கூட இவங்க கடன் வாங்குறாங்களேப்பா அப்படின்னு உங்களுக்கே சில நேரத்தில் பட்டிருக்கும் இல்லையா? நம்முடைய மக்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம கடன் வாங்குறதா நினைக்கிறீங்க?
டூர் போகிறது, ஃபாரின் டூர் போகிறதுக்காக ஆ. கடனை வாங்கிட்டு போகிறது சார். ஃபாரின் டூர் வாங்குறதுக்காக ஃபாரின் டூர் போறதுக்கு போகிறதுக்கு கடனை வாங்கிடுவாங்க. அந்த கடனை கட்ட மாட்டாங்க. அதுக்கு பேங்க் லோன் போட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஃபாரின் டூர் தேவையில்லாம கடன் வாங்குறாங்க. வேற காரு சார், கடன் வாங்கி போய் காரை வாங்குறது, குடும்பம் கஷ்டப்படுறது. ஓகே அது ஒரு ஆடம்பரத்தில் வந்து ஓகே 65% ஆஃப் கார்ஸ் இந்தியால லோன்ல தான் வாங்கியிருக்காங்க. புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு ஆ. தண்ணி ஓடுறதுக்கு காசு வந்து கட்டாயமாக கேட்டு எங்கிட்ட இந்த வாட்டி வந்து வாங்கிட்டு போனார் ஒரு நண்பர். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம தொடர்பு நியாயம். விட்டுவிடக்கூடாதுங்கிற தப்பு காரணத்துக்காக தான், கட்டாயம் தப்பு தான். புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு கடன் ஆமாம். வாங்கலாம். சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கி பண்ணுறாங்க சார். ஸோ அது லாஸ் Stock ஆனால் அது marketல. அது இன்னொரு எக்ஸ்ட்ரா லாஸ் மாதிரி அது. ஓகே வேற எதுக்கு கடன் வாங்குறாங்க தேவையில்லாம? செல்ஃபோன்ஸ் நிறைய செல்ஃபோன் ஆகிப்போச்சு. ஆப்பிள் i5 அதை வந்து அதுக்கு தான் செல்ஃபோன் கடன் வாங்குறாங்க. அது தவிர்க்கலாம் இல்லைங்க. புதுசு புதுசா வந்திருக்கக்கூடிய கருவிகளை வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபா செல்போன் வாங்குறதுக்கு கடன்.